இது ஒன் வே. தெரிஞ்ச நீ வந்திருக்கிற. நீ அந்த ஆளுகிட்ட பேசுனது எல்லாம் நான் கேட்டேன். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருடைய மச்சான், எம்எல்ஏ உடைய பைக்கு, என்ன செய்ய முடியும், அப்படித்தானே? Yes, you're right. நான் பெரிய மனுஷன். என்ன விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு. முதல்ல லஞ்சம் வாங்குறோம். எவ்வளவு கேட்போம்? ஒரு 2 ரூபாய் கேட்போமா? நம்ம மூஞ்சில இவனே காரி துப்பிட்டு போயிடுவான். ஒரு 50 கேட்போம். ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா? ஓ நோ 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 நோ. எங்க அண்ணன் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. இனிமே இப்படி வரும்போது காசோட தான் வரணும். போ போ போ. முதல் கிராக்கி மாடிடுச்சு. என்ன உண்மையில வந்தியா? வா 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 வா. எடு எடு. உங்க தம்பி என்கிட்ட 50 ரூபாய் கேட்டாரு. என்கிட்ட சில்லறை இல்லைன்னு அவர்கிட்ட 100 ரூபாயா கொடுத்தேன். மீதி 50 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. கொடுங்க. வசதியான பத்தானே, 100 ரூபா கேட்டுக்கலாமே. எதுக்கு 50 ரூபா கேட்டா? முட்டா பையன். சே, சில்லறை இல்லையா? இருக்கு, 50 ரூபா இருக்கு. இருங்க, தம்பிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். தம்பி தம்பி, 50 ரூபா ஓகே? 50 ஓகே. அப்ப ஓகே தானே? இந்தாங்க 50 ரூபா. இனிமே நீங்க அடிக்கடி ஒன் வேளை தான் வரணும். அது மட்டும் இல்ல, நாங்க தான் இங்க இருப்போம். கொஞ்சம் சில்லறையா மாத்தி பண்ணாங்க. கூட போட்டு கொடுங்க. சரி. இன்னும் நீ கிளம்பலையா? கிளம்பிட்டேன். கிளம்பியா? இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவருக்கு வேற வெட்டணும். அது வரையா? பாய் பாய் பாய். டாடா. மொத பார்ட்டி ஏமாந்த பார்ட்டி. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியறான், ஆனா படு முட்டாளா இருக்கான். சரி சரி, அந்த 100 ரூபாய் எடு. எந்த 100 ரூபாய்? இந்த பைக்ல போனானே, அவன் உன்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தான்ல, நீ 50 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்னீல்ல, நான் கூட உன்னை கேட்டு தானே கொடுத்தேன். ஐயோ 50 ரூபாய். ஐயோ, நான் உங்களை வாங்கத்தானே சொன்னேன். நீ கொடுக்கத்தானே சொன்ன. ஐயோ, நான் உங்களை வாங்கத்தானே சொன்னேன். கொடுக்கத்தானே சொன்னேன். ஐயோ, நான் உங்களை வாங்கத்தானே சொன்னேன். கொடுக்கத்தானே சொன்னேன். பொண்டாட்டிட்டு வாங்க 50 ரூபாய் போச்சு. கேளத்தனமா ஏமாந்து தெரிஞ்ச பொண்டாட்டிக்கு நம்மள தூக்கி போட்டு மூச்சிருவாங்களே. சார், என்னடா வசூலானதும் கூலி தர்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். குடுக்குறீங்களா? கொடுக்கணும்ல. இந்தா. இப்ப என்னடா பண்றது? இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாளுங்க. என்ன பண்றதுன்னே புரியல. छोटी 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 பேசாம ஊரை விட்டு ஓடிடலாமா? போனதை விடுங்கண்ணே, இனிமே உசாரா இருப்போம். छोटी 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 இனிமே நம்ம யாருக்கிட்டும் ஏமாறக்கூடாதுண்ணே. நமக்கு இவங்க தான் சரியான ஆளுங்க. ஓகே. இந்த செயின் எனக்கு தான் சொந்தம். இல்ல, எனக்கு தான் சொந்தம். இத முதல்ல நான் தான் பார்த்தேன். இல்ல, நான் தான் பார்த்தேன். இல்ல, நான் தான் பார்த்தேன். ஓகே 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 ஓகே. நமக்குள்ள எதுக்கு சண்டை? இத நம்ம 3 பேரும் பங்கு போட்டுக்கலாம். இந்த செயினை பார்த்தா ஒரு 9 பவுன் தேரும் போல இருக்கு. ஆளுக்கு 3 பவுன். பவுனுக்கு 3000 போட்டாலும் ஏன் பங்கு 9000. கணக்கெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த செயினை வெட்டி எடுத்து அசிங்கமா இருப்பேன். அதுவும் சரிதான். நான் வேற வெளியூரு, என்கிட்ட பணம் வேற இல்ல. ஒண்ணு செய்யுங்க, எனக்கு 5000 கொடுத்துட்டு இந்த செயின் நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு 4000 நஷ்டம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க 2 பேரையும் பார்த்தா புள்ள குட்டிக்காரங்க மாதிரி தெரியுது. ஆமாங்க ஆமாங்க. இத முதல்ல பார்த்தது இவன் தான். நிஜமா? பணம் கொடுத்துருவீங்க? நல்லா பாத்துக்கங்க. சரியான ஏமாளி போட்டு 25000 ரூபாய் பெறும். வெறும் 5000 ரூபாய் தான் கேக்குது. ஏமாளி இல்லையா? நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? ஒருவேளை இது கவரிங்கா இருந்ததுன்னா? நீங்க என்ன யோசனை பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஒருவேளை கவரிங்கா இருக்குமோன்ட்டு தானே? கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே நாங்க ஏமாந்துறோம். இன்னும் ஏமாற நாங்க தயாரா இல்ல. ஐயோ, என் தங்கச்சி நான் காணோமே. 10 பவுன் ஆச்சு. எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா பண்ணி போட்டுதாச்சு. இது எடுத்து நான் வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாரே. ஐயோ, போலீஸ்காரங்க. என் செயினை பாத்தீங்களா? எடுத்து தான் கொடுத்துருங்கய்யா. ஐயா, கொடுத்துருங்கய்யா. ஏன் மருமா, அந்த செயின் என்கிட்ட தான். இல்லைன்னு சொல்ல வந்தேன். இல்லைன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஐயோ அம்மா, நீங்க எடுத்தா நீங்களாவது கொடுத்துருங்கம்மா. நான் அந்த செயினை பார்க்கவே இல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. போடு பக்கம். ஐயோ, போலீஸ்க்கு கொடுத்துறேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களா? நம்மள பார்த்தா போலீஸா தெரியல அவங்களுக்கு?
ஒருவேளை வாட்ச்மேன் நினைச்சுக்கிட்டேன். சரி இப்போ இது ஒரிஜினல் ஒரிஜினல் தான். சரி எனக்கு டைம் ஆகுது. ஃளைட் வேற நிறைய போயிட்டு இருக்கு. டிராஃபிக் வேற ஜாம் ஆயிடும். சீக்கிரம் படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வா, வா. Come on, come on, இரு, இரு. come on, சீக்கிரம். என்ன டிஸ்கஷன்? அண்ணே 5000 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இந்த 9 பவுன் செயின் நம்மளுக்கு தான். ரூபாய்க்கு என்ன பண்றது? அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏன்னா உனக்கு தெரியாது. அப்ப நீ டியூட்டில ஜாயின் பண்ணல. யாரையா நீ? என்ன இன்னும் தெரியல? ஏன் வண்டி நிறுத்தின? நான் தான் குட்டப்பேன். குட்டப்பனாவது எட்டப்பனாவது யாரையா நீ? இல்ல உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா காசு சொல்லணும். கொஞ்சம் கொடுக்கல. என்னையா நீ? எம்எல்ஏவை நிறுத்திட்டு என்ன பேசிட்டு இருக்க? இந்தா புடி. என் காதல சொன்ன விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாத. பணம் தேவைன்னா வீட்டுக்கு வந்து வாங்கிக்க. இது யாரையா? தம்பி தம்பி தம்பியா? ஏதாவது உனக்கு காதல விழுந்துச்சா? இல்ல சார். இல்ல இல்ல, ஏறு ஏறு, வண்டியில ஏறு. எடியா வண்டி எடியா, வண்டி எடு. போயிட்டு வாங்க போங்க போங்க. அவரோட காதல் என்னமோ சொன்னீங்களே, என்னது? அவரு ரவுடியா இருந்து சாராயம் கட்டினாரு. ஓ, அப்புறம் பல்லானது பண்ணலாம் செஞ்சாரு. ஓ, I see. இப்ப மந்திரி ஆயிட்டாரு. இந்த விஷயத்தை நீங்க வெளியில சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா மேடம். உடனே பணத்தை கொடுத்துட்டாரு. கரெக்ட் மேடம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃப்ராட் பத்தி தெரியாது. அப்படி இல்லங்க, உங்க மனசு பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இந்தாங்க 5000 ரூபாய். அடடே. ஃளைட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. டிராஃபிக் ஜாம் ஆயிரும். ஆமா. அப்புறம் அடிக்கடி பணம் கேட்க கூடாது. சத்தியமா கேட்க மாட்டேன். புள்ளக்குட்டிக்காரங்க இல்லையா? போலீஸ்னு சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். வரேன். அண்ணே சரியான ஏமாளி. என்ன சுத்தரல செட் எப்படி இருக்க? என்ன வச்சதெல்லாம் மூட்டை வந்திருக்கியா? இல்ல செயினை விற்க வந்திருக்கான். 25000 ரூபாய் பெறும். நீ 15000 ரூபாய் கொடுத்தா போதும். பாவம் புள்ள குட்டிக்கார பொழைச்சிட்டு போ. என்ன நீ போலீஸா இருந்துட்டு நம்மளே ஏமாத்துற? இது கவரிங் செய்யணும். கவரிங் செயினா? யோ நல்லா பார்த்து சொல்லியா? இத நம்பி அந்த பிளேட் பொண்ணுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டேன். வேற ஒரு கல்லுல நல்லா உரைச்சு பாருங்க சேட்டு. உள்ளே அம்மி கல்லு தான் இருக்கு. அதுல தான் அரைச்சு பார்க்கணும். நம்மள்ட்ட 50 ரூபாய் அடிச்சிட்டு போனானே, அவன் சின்ன கேடிடா. நான் 5000 ரூபாய் அடிச்சிட்டு போனாலே, அவன் உலக கேடிடா. நீங்க ரிட்டையர் மேஜர் தானே சார்? கார் ரிப்பேர் பண்ணதை பார்த்தா வாரில் எதிரிங்களை எடுத்து போராடுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எந்த வாரில் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார்? 1961ல சைனா வார், 1972ல பாகிஸ்தான் வார். வார்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல சார்? யோ, அதுனா ஒன் டே கிரிக்கெட் மேட்சா நல்லா இருக்கிறதுக்கு? யுத்தம்னா ஆயிரக்கணக்கான உயிர் பலியாகும், கோடிக்கணக்கான பணம் வீணாகும், நாட்டோட வளர்ச்சியை பாதிச்சிடும். இந்த மேஜர் கிருஷ்ணா அனுபவத்துல யுத்தம்னா ஒரு துரதிர்ஷ்டம், காட்டு மிராண்டித்தனம். ஐ ஹேட் இட். அதெல்லாம் சரி சார். இந்த 3வது உலக யுத்தம் வரும்னு சொல்றாங்களே, அது எப்ப சார் வரும்? அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உன்னை மிலிட்டரியில சேர்த்துறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு தோசை கூட சுட தெரியாது. சும்மா ஒரு விளையாட்டுக்காக. ஐயோ என் பாக்கெட் வச்ச பர்ஸை காணோம் சார். காணாம போயிடுச்சா? அதுல 10000 ரூபாய் பணம் இருந்தது சார். டேய் இங்க வாங்கடா. எங்களை எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அட்டென்ஷன் சல்யூட். யுவர் பேக்கை கொடுத்துருங்க. பேகா? பணத்தோட. என்னடா அது? பணம் இருக்குதுல்ல, முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஏய் கொடுத்துரு. இந்தாங்க. ஐயோ இது என் பேக் இல்ல, என்னது பெருசு. இதான் என் பேக். ஏண்டா என் பார்டர்ல இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? இந்த பேக்கை நாங்க ஒண்ணு இந்த பார்டர்ல அடிக்கல. பின்ன பார்டருக்கு வெளியவே இதை அடிச்சிட்டோம். அங்க தொலைச்ச பேக்க அவர் அங்கேயே தேடி இருக்க வேண்டியதானே? ஏயா நீ அங்க தேடாம இங்க வந்து எங்களை தேட நகரியா? நீ வயித்துக்கு வெஜிடேரியன் எடுத்துக்கிறியா இல்ல நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறியா? இந்த பணத்துக்கு நாங்க டாக்ஸும் கட்டியாச்சு, இன்கம் டாக்ஸும் கட்டியாச்சு. நில்லுங்க. என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க? வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? மந்திரிக்கு வந்து ஊரை விட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம்ங்க. எங்க வீட்டு வாசல்ல அவரே பெருக்குறேங்கறாரு, பாத்திரங்களை அவரே கழுவுறேங்கறாருங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அவர்தான் பல்லு விளக்கி விடுன்னு சொல்றாருங்க. பூட்டு சின்னத்துக்கு. அம்மா நில்லுங்க, ஐயா நில்லுங்க. என் தொகுதினா எனக்கு உயிர் மாதிரி, என் தொகுதி மக்கள்னா தெய்வ மாதிரி. ஓடாதீங்க, நில்லுங்க. என்ன இதெல்லாம்? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எம்ஜிஆர் சொன்னதாச்சே. அதத்தான் சொன்னேன். உங்க கொள்கை என்ன? நம்ம குப்பையை நாமே பொறுக்கிக்கணும், நம்ம முடிய நாமே புடுங்கிக்கணும், நம்ம பாத்ரூமை நாமே கழுவிக்கணும்.
நம்ம குழிய நாமே தோண்டிக்கணும். அந்த குழியில நாமளே போய் படுத்துக்கணும். இந்த தேர்தல்ல மந்திரி சார், ஜெயிச்சதுல இருந்து ஆளையே காணோம். எலெக்ஷன் வந்தது திடீர் பிள்ளையார் மாதிரி வந்திருக்கீங்க. கரெக்ட். இது வரைக்கும் இந்த பக்கம் வராம தேர்தல் நேரத்துல எதுக்கு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிங்கிறதுக்காக உங்களை மந்திரியாக்குனாரு சிஎம். இந்த பக்கம் வராம அமெரிக்காவுக்கு மட்டும் அடிக்கடி போனீங்க. என் தொகுதி மக்கள் கூட நான் இலக்காரமா போச்சு. நான் அமெரிக்காவில கடன் வாங்க போறேன், என் தொகுதியை டெவலப் பண்ண போறேன். நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. அட, உங்க மூஞ்ச பார்த்தா அமெரிக்கால அமெரிக்கால இருக்கிறவங்க கூட கடன் கொடுக்க மாட்டான். உங்க பணத்துல என்ன செய்ய போறீங்க? பெண் குழந்தை பிறந்தா நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். தொகுதி மக்களுக்கு ஏன் செலவுலயே வீடு கட்டி கொடுப்பேன். வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு பூட்டு கொடுப்பேன். அப்ப பூட்ல ஏதோ விஷயம் இருக்கு. இத வச்சு ஓட்டு வாங்க போறேன். இந்த பூட்டை வச்சா இதுல 20 லிவர் இருக்கு. 40 கிட்னி இல்ல. இத திறக்க கடவுளால கூட முடியாது. 20 லிவர் இருக்குன்னு சொன்னீங்களா? அத்தனையும் கெட்டு போச்சா என்ன? இப்படி ஒரு பூட்டை தொகுதி மக்களுக்கு கொடுத்துட்டு நீங்களே தொடர்ந்து திருடலான்னு பாக்குறீங்களா? இனிமே நீங்க ஜனங்களை ஏமாத்த முடியாதுங்க. ஓடுங்க, ஓட்டு கேட்டு வராதீங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆபீசர் இல்ல. அரசாங்கத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான். உங்க சரக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பயப்படாம சீஸ் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு வழி பண்ணலன்னா நமக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். நான் கொலகாரன் வில்ல அப்படின்னு நீ நினைக்கிற. நீ செஞ்சதுதானே தப்பு. நீ தான் என் கை மேல வந்து ஏறின. உன் இஷ்டப்படி கை மேலெல்லாம் ஊர்ன. உனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் நல்லா கடிச்சு வச்ச. நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன் கண்ணு. உனக்கு ரொம்ப லொல்லு. மஸ்க் மஸ்குன்னு கடிச்ச. நான் உன்னை நஸ்கோ நஸ்குன்னு நசுக்கு போட்டேன். எனக்கு ரொம்ப வலிச்சுதா. உன்னை வழி எழுப்பி வச்சுட்ட. கரெக்ட் தான்டா கண்ணு? கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதான் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்? சரி, அட ஆபீஸ்களா நல்லா ஏசியில உட்காந்து வேலையே செய்யாம கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. நான் கொடுக்குற லஞ்சத்தை வாங்கி உங்க பொண்டாட்டி பேர்லயோ பிள்ளைங்க பேர்லயோ ஊர் பூரா நல்ல இடங்களை வாங்கி போடுங்கன்னு சொன்னா, நான் வாங்கி போட்ட இடத்துக்கு கணக்கெட்டு வந்து நிக்கிறானுங்க. அதான் அவங்க கணக்கு முடிச்சு போட்டேன். ஏன்டா எங்க கையால கொலை பண்ணி வைக்கிறீங்க? நானும் மனசு தான்டா. எனக்கு ரோசம் இருக்குதுடா. நானும் உப்போட்டு தான் திக்கிறேன். பப்ளிக்ல நீங்க மட்டும் ஹீரோவாவே இருப்பீங்க. நாங்க மட்டும் வில்லனாவே திரிஞ்சு நாரி போகணும். குடு குடு. ஏங்க எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க? புதுசா ஒரு கொலை பண்ணதுக்கு இப்படி புலம்புறீங்களே ஐயா. போச்சு. வாங்க உள்துறை அமைச்சரே, வாங்க வாங்க. நேற்று சட்டசபையில பிரமாதமா பேசுனீங்க. ஆனா என்ன பேசுனீங்க தான் புரியல. நான் பேச வந்து நீங்க பேசுனது என்னன்னு உங்களுக்கு தான் புரியும். நீங்க கையில மைக்க பிடிச்சப்பா இன்னைக்கு சட்டசபையில ஏடகூடமா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சா ஆனா ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு. நான் எதுக்கு வந்தேன்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எதிர்க்கட்சி தலைவர் எப்ப பாரு உங்களோடயே பேசிட்டு இருந்தாரா? கட்சி மார்க்கத சில்லறை வாங்கிட்டியாக்கு? அத பத்தி பேச வரல. சரி, கழுத்து வலி எப்படி இருக்கு? அது கழுத்துலயே தான் இருக்கு. அது உன்ற தலையெழுத்து. பாருங்க, உங்ககிட்ட தகராறு பண்ண அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் அவன் தான் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டானே. அது ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க தான் பண்ணீங்கன்னு வெளியே எல்லாருமே சொல்றாங்க. ஐயா, அப்படியே சொன்னானுங்க. சபாஷ் சபாஷ். அது இல்லீங்க. என்ன? அவனுக்கு உங்களுக்கு சண்டை இருக்கும்போது இப்படி செஞ்சா உங்க மேல சண்டை வராதா? சும்மா இருக்கிறியா? சண்டை போடும்போது கொலை பண்ணுவாங்க. ஃப்ரெண்டா இருக்கும்போது எவ்வளவு கொலை பண்ணுவானா? இப்ப என்னங்கற? நீங்க எங்க கட்சிக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சிக்காரன் மட்டும் இல்லப்பா, கட்சியோட முதுகு எலும்பாக்கு நானு. நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்டோட முதுகெலும்பே உடைஞ்சு போயிடும். அது சரி, பார்டர்ல மிலிட்டரி ஆளுங்கள்ட்ட ஆயுதம் வாங்குற விஷயமா கான்ட்ராக்ட் போட்டுறீங்க போல இருக்கு. அதுக்காக வேர்ல்ட் பேங்க்ல உண்மையிலேயே கடன் வாங்கிட்டேன். ஏன் தெரியலையா? என்கிட்ட சொல்லாம செஞ்சிருக்கீங்க. காலையில சதைக்கிறது கூட ஒரு சொல்லித்தான் சதைக்கணுமா? அது மந்திரி ஆக்கணும் நானு. சீக்கிரம் போய் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவன் தண்ணி அடிச்சு லாரி முன்னாடி தலையில விழுந்து செத்து போயிட்டான்னு எழுதி சொல்லு. அது எப்படி? நாளைக்கு என் 2 கண்ணையும் தானம் பண்ண போறதா அறிக்கை விட போறேன். இந்த நியூஸையும் பேப்பர்ல கட்டம் கட்டி போடுப்போம். என்ன? போயா போயா. கண்டானம் பண்ண போறீங்களா? கண்ணை பிதிக்கி எடுத்துருவாங்க. வேணாங்க. செத்ததுக்கு அப்புறம் கண்ணை பிதுக்குனா என்ன, எதை பிதுக்குனா என்ன, இதெல்லாம் ஜனங்களை கவர் பண்றதுக்கு. எல்லா பாட்டு குடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் உடம்புல இருக்கிற எல்லா பாட்டுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் உயிரோட இருக்கிற பாரு. நீங்க மனுஷனே இல்லங்க. ஏய், அது என்ற பொண்டாட்டி. போடா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். என்ன வேணும் சார்? I want latest model ladies necklace. இங்க கடையில எல்லாமே லேட்டஸ்ட் தான். No 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 no. இந்தியாவிலேயே காஸ்ட்லி நெக்லஸா இருக்கணும். அது ஒரே ஒரு மாடல் தான் இருக்கணும். அந்த மாடல் வேற எங்கேயும் இருக்க கூடாது. இருக்கா? ஓகே ஓகே, எடுத்துட்டு வரேன்.
சரியான இழிச்சவாய மாதிரி தெரியுது. கண்ணாடி போட்டா தெரியாது நினைச்சுக்கிட்டான். 70,000 ரூபாய் நகைய 7 லட்சம் ரூபாய் சொல்ல போறேன். 7 என் லக்கி நம்பர். சார், இது இளவரசி டயானா ஆர்டர் கொடுத்த நகை. அவங்க ஆக்சிடென்ட்ல செத்துட்டதுனால அவங்க ஞாபகார்த்தம் அங்கேயே வச்சிருந்தாங்க. இந்த விவரம் எங்களுக்கு தெரிஞ்சு பிளைட்ல லண்டனுக்கு போய் 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். சேம் இண்டியன், பி இண்டியன், பை இண்டியங்கிறதுனால 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. ஓகே. அது சரி, கேஷ் டாலர்ஸ்ல வேணுமா, பவுன்ஸ்ல வேணுமா, இல்ல கிலோ கணக்குல வேணுமா? கிலோ கணக்குலயா? கிலோ கணக்குல வாங்குறதுக்கு என்ன இரும்பா? ஏய், உனக்கு தெரியாது, எங்க ஃபேமிலில பணத்தை கிலோ கணக்குல தான் கொடுப்போம். ஓ மை காட், நீங்க சொன்ன மாதிரியே 500 ரூபாய் நோட்டு 7 கிலோ கொடுத்துட்டு நகையை எடுத்துட்டு போங்க. ஓகே, பேக் பண்ணிடு. ஓ, ஈஸியா ஏமாத்தலாம். ஹலோ. சேம் ஆண்டி, நம்ம ஜப்பான் சிட்டி டிசைன் போட்டு அனுப்ப சொன்ன இந்தியன் நெக்லஸ் இந்த கடையில இருக்கு. என்ன ரேட் ஆனாலும் வாங்கிடுறேன். என்ன 50 லட்சம் அனுப்புறீங்களா? வேண்டாம் ஆண்டி, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குல்ல, ஒரு கோடுனாலும் நான் கொடுத்துறேன். ஓகே பை. பேக் பண்ணிடுங்க. இன் கார்டு. சாரி மேடம். ஏ, இத ஒருத்தர் வாங்கிட்டாரு மேடம். சரி, இன்னொரு பீஸ் கொடுங்க. ஐயோ, ஒரு பீஸ் தான் இருக்கு மேடம். எவ்வளவு கொடுத்தீங்க? 7 லட்சம் மேடம். நான் 17 லட்சம் தரேன். பேக் பண்ணுங்க. உட்காருங்க மேடம், உட்காருங்க மேடம். இப்போ வந்துடுறேன் மேடம். அம்மாவுக்கு கூல் ட்ரிங்க் கொடுங்க. என்ன மேன், பேக் பண்ணல? வெரி பேட் நியூஸ் சார். இது லண்டன்ல இருந்து வந்த நெக்லஸ் இல்ல சார். ஒரிஜினல் தங்கம் இல்ல சார், ரோல்டு கோல்டு நெக்லஸ் சார். உங்களுக்கு வேற நெக்லஸ் பேக் பண்றேன் சார். இது ரோல்டு கோல்டா இருந்தாலும் சரி, இரும்புல செஞ்சிருந்தாலும் சரி, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதான் எனக்கு வேணும். பேக் பண்ணியா? ஐயோ, பேக் பண்ணியா? சாரி மேடம், அந்த தடிப்பைய ஒத்துக்க மாட்டேங்கிறேன் மேடம். ஓ, அப்போ 20 லட்சம் வாங்கிங்க. 25, 30. இத இன்னும் பேக் பண்ணலையா? வாங்க உள்ள போய் பேசுவோம். நான் போலீஸ் பெட்ரூம்ல போய் பேசு. இல்ல, என்கிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் இருக்கு. பேசுவோம். உன்னை சுட்டுட்டு இந்த கடைக்கு நான் ஓனர் ஆயிடும். சொன்னா கேளியா? உன் கால்ல கூட விழுகிறேன். உனக்கு வேற நெக்லஸ் தரேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இதுதான் வேணும். உனக்கு நான் பணம் தரேன். எவ்வளோ? நீயே கேளு. 1 லட்சம். ஒரே ஏரியா மேல வாங்காத. சரி, ஒரு 500 ரூபாய் குறைச்சுங்க. சரி, நானே சொல்றேன், 50,000 ரூபாய் வாங்கிக்கோ. அது கம்மி. 60,000 ரூபாய் கொடுக்குறியா? 60,000மா? 60. ஃபைனலா? ஆமா. ஓகே, டன். வாங்கிக்கோ. Thank you. உனக்கு நான் சொல்லணும். பை. பாத்து போ, பின்னால பாத்ரூம் வழியா போ. ஓகே. தடியம் போய்ட்டா மேடம். இது உங்களுக்கு மேடம். உங்களுக்கே மேடம். ஹலோ மேடம், பேக் பண்ணவா? ஓ நோ. கேஷா? எஸ். ஓகே செக்கா? ஓகே ஓகே பை. சொல்லுங்க. பேக் பண்ணிரவா? பண்ணிரவா? சாரிங்க. என்னாச்சு மேடம்? ஜப்பான்ல கோல்ட் பேன் பண்ணிட்டாங்களா? ஐயோ. இப்போ ஸ்டீல் தான் ஃபேஷனா? ஐயோ. ஸ்டீல்ல நெக்லஸ் வந்தா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஐயோ, அப்ப இது இந்த நெக்லஸ் உங்களுக்கு வேணாமா? சாரி. அவன வேற நான் அனுப்பி விட்டேன் மேடம். 60,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன் மேடம். 60,000 ரூபாய் கோவிந்தாவா? சீக்கிரம் வா. ஏய், வாடா இங்க. குட் குட். மீன் பெருமூச்சு விடுதே. இந்த குறவு மீனை நல்ல காரமா சமைச்சு நல்ல வாயில வச்சு சாப்பிக்கிட்ட கூவ தோரமா உட்காந்து என்ற தலைமுடி வெட்டினான்னு வச்சுக்குவ. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கவுத்திடுவ. வலிக்காம வெட்டு. நீ மசாலிடி. என்னங்க நீங்க அரசியல்ல உங்க அந்தஸ்து என்ன? அடுப்பங்கரையில உட்காந்து சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வேணாலும் கவுத்துருவீங்க. நீங்க சிஎம் ஆகி சுரண்டுவீங்கன்னு நினைச்சா எங்க கையில கத்தி கொடுத்து மீனை சுரண்ட சொல்றீங்களே. இந்த அன்னைக்கு பாரு, அடுத்த சிஎம் நீங்க தான். அதான் சமைக்கிறது ஒருத்த, நக்கிறது ஒருத்த. நான் சிஎம் ஆக மாட்டேன். என் பொண்டாடி சிஎம் ஆக போறேன். சமைக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி சிஎம்? வாய முறை வாத்துக்கு பிறந்தவன. இப்பெல்லாம் பொண்டாட்டி பதவியில உட்கார வச்சு புருஷ பின்னாடி இருந்து கீ கொடுக்கணும். அதான் லேட்டஸ்ட் பாலிடிக்ஸ். எங்க உங்க வயசு சிஎம் ஆனா என்னையும் மந்திரி ஆக்கி அசம்பிளிக்கு அனுப்பிடுங்க. அங்க போய் சொரியறதுக்கு நீ இங்கேயே சொரியலாம். அதுக்காக இல்லைங்க, எங்களை மாதிரி எடுப்பிடிங்களா மந்திரி ஆக்கினீங்கன்னா வாங்குறதுல பாதி அம்மா கிட்ட கொடுத்துருவோம். அம்மா எங்க போனாலும் பாதுகாப்பா பின்னாடியே ஓடி வருவோம். கட்சியை உடைக்க மாட்டோம், கவுத்து விட மாட்டோம். மந்திரி ஆக்கிடுங்க. ஐயா, காஷ்மீர்காரங்க வந்திருக்காங்க. ஏய், இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக்கு. மீன் அப்படியே வைங்க. வாங்கப்பா வாங்க. அங்க பார்டர்ல வார் நடந்துட்டு இருக்குது. நீங்க பாட்டு கை வீசிட்டு இங்க வந்துட்டீங்க. கைசா ஹே? அச்சாகே தான். மொத்த பணத்தையும் முதல்லயே கை நீட்டு வாங்குனீங்களே, வேலையை நடக்கானோ? உங்ககிட்ட சொன்ன மாதிரி திருட்டுத்தனமா ஆயுதங்களை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும். டேய், நீங்க போய் மீன் வருங்கடா, வாங்கடா. ஏண்டா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அது உடனே சொல்ல வேண்டாம் எனக்கு. அந்த ஆயுதங்களை கடத்துறதுல திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த லேடி மேஜருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. எந்த நேரத்துல மாட்டிக்க போறோம்னு தவிச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, நம்ம மேஜர் அசோக் அவளோட கதையை முடிச்சிட்டாரு. இப்போ அவ உயிரோட இல்ல. ஐயா என்றா இன்ஸ்பெக்டர் வராரு. ஐயோ, எல்லாம் மேல போய் ஒளிஞ்சுக்க. போங்க போங்கடா, போக சீக்கிரம். வாங்க வரணும். என்ன போலீஸ்காரரா?
வெடுக்குன்னு திறந்து வீட்டுக்குள்ள பூந்துட்டியா நீங்க? நாய்க்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணு தெரியுமா? என்ன திடீர்னு உடம்பெல்லாம் நமச்சல் எடுக்குதா? உனக்கு எடுக்கலையாக்கு? 4 நாளைக்கு முன்னால கஸ்டம்ஸ் ஆபீசர் மேல லாரி மோதிச்சு. இங்க சொல்லிடா. அது ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். கண்ணு மஞ்சளான்னு பாரு நல்லா. அவர் மேல மோதினது உங்க லாரி தான். கண்ணு மஞ்சளா இருந்தா மஞ்ச காமல தானே? நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ற கூட பேசிட்டு இருந்தியா? நீ எவன் கூடயா பேசிட்டு இருக்க? நான் நினைச்சிட்டு இருந்தப்பா. உங்களுக்கு அந்த ஆபீசருக்கு இடையில தகராறு இருக்கும்போது தான் இந்த கொலை நடந்திருக்கு. அதுவும் என்ற லாரி கீழே. உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுல தப்பில்ல தம்பி. ஒரு விஷயம் சொல்லட்டுமாக்கு, பாலா போன பால்கார பால்ல தண்ணியை கலந்தா ஓங்கி ஒண்ணு விட்ட, அதனால கூத்துல வந்து அப்படியே செத்து போயிட்டா. சொல்லி இப்ப நான் கொலைகாரனாக்கு. அட இவ்வளவு எதுக்குப்பா? நேஷனல் ஹைவேஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல தினமும் ஒருத்தர் அடிபட்டு செத்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்காக போக்குவரத்து ஒரு அமைச்சரை அரெஸ்ட் பண்ணி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருவியாக்கு. சும்மா என்ற மேலே கை வச்சுட்டே நீ சாவடிச்சவன் ஜாக்கிரதை. எவ்வளவு திமிர் இருந்தா எங்கிட்டே ரவுடித்தனம் காட்டுவ நீ. டேய், ஒன்ன மாதிரி ரவுடிங்க கிட்ட ரவுடித்தனமா நடந்துக்கணும்னு தான் எங்க டிபார்ட்மெண்ட்லயே சொல்லி கொடுத்திருக்காங்க. என்றா புடிங்கிருவ நீ? நான் தாண்டா அவனை கொலை பண்ண, கொன்ன, சாகடிச்ச. ஆமா, என்ன பண்ண பண்றா? இத கோர்ட்ல வந்து சொல்லு. என்னடா பெரிய கோர்ட் போடா. கோர்ட்ல வந்து விடுடா. ஐயோ, அண்டர்வாரோட உள்ள சொல்லிட்டானுங்களே. இத வீசுற. ஏடா, என்ற மேலே கை வச்சிட்டியா நீ? நான் வந்து குத்துச்சண்டை வீரன்டா. என்கிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் எல்லாம் இருக்குதாக்கு. ஒன்ன மாதிரி போர்க்கிங்ல சுடுறதுக்கு எந்த லைசென்ஸும் தேவையில்லடா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் ஹோம் மினிஸ்டர் பேசிக்கிறேன். போனுங்க, எங்க போனு? இந்த மாதிரி புறம்போக்குங்க பேசுறதுக்கு இது பப்ளிக் புத்லடா, போலீஸ் ஸ்டேஷன். அப்ப ஆர்பிஜி செல் இருக்குதாக்கு? போலீஸ் செல் இருக்கு. தேங்க்ஸ்ங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. செல்லு ரொம்ப வசதியாகுதுண்ணா. நடக்காதுப்பா. ஒயர்லெஸ் எங்க? எங்க ஒயர்லெஸ் எங்க? அட எங்க? கங்க்ராச்சுலேஷன் சார். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்க நினைச்சது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. இது உள்ள வந்து உதவாங்கறதா? அது இல்லங்க, ஜெயிலுக்கு வந்தவங்க தான் அரசியல்ல பெரிய ஆளா இருக்காங்க. கண்ணாடி படாதான் உங்களுக்கு கெட்டப்பா இருக்கு. இந்தாங்க. என்னது? அரிப்பு மருந்து மறந்துட்டு வந்தீங்க. சஸ்பென்ஸ். அவர் தான் அண்டரோட உங்களை தெருவா இழுத்துட்டு வந்துட்டார்ல, அப்புறம் அரிப்பு மருந்துல மட்டும் என்ன சஸ்பென்ஸ் இருந்தாங்க? சான்ஸ் கிடைச்சா போதுமே, முதுகுல பார்த்து குத்திடுவீங்களா? வாங்கடா சொல்லுங்க, வாங்க. காக்காய் காலையில கத்தறப்பவே நினைச்சேன் எங்க வீட்டு காக்காய்க்கு எக்கு தப்பா என்னமோ நடக்க போகுதுன்னு. இது எதுக்கு நீ வந்தது? என்னங்க தெம்பா நிக்கிறத பார்த்தா இன்ஸ்பெக்டர் நீ அடிக்கல நினைக்கிறேன். அடி செருப்புல அடிப்பாரு. அதான் கண்ணு என்ற விருசி இது வரைக்கும் 4 ஸ்டேட் லெவல்ல தான் தெரிஞ்சவரா இருந்தாரு. நீ அண்டர்வேரோட கூட்டிட்டு வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டியா? அரசியல்வாதிங்க மேல காக்கி சட்டை போட்டவன் கை வச்சா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. நாங்க எங்கேயோ போயிடுவோம். வேணும்னா நீ என்ற மேல கை வச்சு பாரு. நான் இதையே சாக்காட்டி சிஎம் ஆயி கோட்டையில போய் உட்கார்ந்து காட்டுறேன் பாரு. எனக்கு ஒரு மாசமாவது உள்ள இருப்பீங்களா? இல்ல எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி இந்த மாமியார் வீட்லயே பர்மனன்ட்டா தங்க வைக்க போறாங்க. கோடி வைங்க. ரொம்ப சிரிக்காத கண்ணு. வயித்துல இருக்கிற குடலை வாய் வெளியே வர வச்சிரணும். ஆமா சார், ஹோம் மினிஸ்டர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காராம். ஐ என்ற சிசி வரா. அடுத்த சிஎம் இவதா. நேரா சட்டசபைக்கு வா, வீட்டுக்கு போயிடாத. ஓகேங்க. மந்திரி வர போறாரு, மாலை போட போறாரு, மரியாதையா என்ன வெளியே கூட்டு போறாரு. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து அரசியல் இப்படி தாட்டா கண்டு நடக்குது. டெல்லிக்கு போய் செங்கோட்டையில இப்படி கட்டி புடிச்சு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்ல, உன்ற லத்தி பிடிச்சு ஃப்ளூட் வாசிப்பேன்டா. உன்னை பிச்சு போட்ட கோழி ஆக்கல. ஐயோ உடே உடா. ஐயோ மெதுவாடிங்க ஐயா, மெதுவாடிங்க ஐயா, மெதுவாடிங்க ஐயா, மெதுவாடிங்க ஐயா. அவங்கிட்ட நேரடியா மோதக்கூடாது. குறுக்கோளை ஓட்டி அவனை உண்டு இல்லன்னு ஆக்கி போடணும். அதுக்கு தான் என்ற பொண்டாட்டி சிஎம் ஆக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிற. நீ ஒண்ணு கவலைப்படாதியா, உள்துறை கண்டிப்பா உனக்கு தான். டார்லிங் என்ற கண்ணு, காஷ்மீர் தீவிரவாதி ஹிட் லிஸ்ட்ல என்ற பேர் கூட இருக்குதுங்க. இந்த நாய் கேட்டதுனால தான் எனக்கு ஐடியா வந்தது. நான் தான் பேப்பர்ல போட சொன்னேன். மருதமல முருகா, நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் முருகனுக்கு மொட்டை அடிச்சுக்க. அதுக்கு முன்னாடி ஜனங்கள் மொட்டை அடிப்போம். இன்னில இருந்து நீயே வீட்டை கூட்ட கூடாது, ரோட்டத்தை கூட்டணும். நீதாடா நாத்தம் பிடிச்ச கிளவியில பார்த்தா கூச்சப்படாம கட்டி பிடிச்சு அம்மானு கூப்பிடு. அப்புறம் பிச்சைக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, அவன் தட்டத்தில் இருக்கிற எடுத்து வாயில போட்டு அமிர்தமா இருக்குதுன்னு சொல்லணும். கேப்ல திரும்பி தூணு துப்பிடணும். ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் உன்ற முந்தாளியில் அள்ளி எடுத்து அப்படியே குப்பை தொட்டி கொண்டே கொட்டணும். மாசத்துக்கு 3 நாள் நீ ரத்தானம் பண்ணணும். நம்மால் ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி உன்னை டூப்ளிகேட் கத்தியால குத்த சொல்லுவேன். நீ என்ன பண்ற, பிளேடால கீறிக்கிட்டு ஒரிஜினல் கத்தி எடுத்து காட்டி இது எதிர்க்கட்சியோட கொலை முயற்சின்னு பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் தரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோர்ட்டுக்கு போய் நீ என்ன விவாகரத்து பண்ணணும். என் டங்குவார கிழிச்ச இன்ஸ்பெக்டர் நீ ஐஜி ஆக்கணும். இது அநியாயம், அக்கிரமம். புருஷான்னு கூட பார்க்காம ஓங்கி அப்பி போடு. எனக்கு பொட்டு முக்கியம் இல்ல, பிறந்த நாடுதான் முக்கியங்கன்னு. எனக்கு பூ முக்கியம் இல்ல, ஜனங்க தான் முக்கியங்கன்னு. தேர்தலில் ஜெயிச்சு நம்பர் 1 சிஎம்மா நீ ஆகணும். எனக்கு வேண்டிய ரவுடிகளை எல்லாம் நீ மந்திரிகளா ஆக்கணும். பேருக்கு தான் நீ முதலமைச்சரே, பின்னாடி இருந்து நான் ஒரு ஆட்டம் கட்ட போறேன் பாரு.
அடே அப்பா என்ன மூளை என்ன மட்டும் மறந்துடாதீங்க, என்ன மந்திரி ஆக்கிடுங்க. நான் அம்மாக்கு விசுவாசமா இருப்பேன். வாங்குறதுல பாதி அம்மா கிட்ட கொடுத்துருவேங்க. கண்ட நேரத்துல கூப்பிடுறியே, விஷயத்தை சொல்லு. चुप बे साले, जल्दी हेलीकॉप्टर लेकर मेरे पास आ जा. எல்லாரும் ரெண்டு மிலிட்டரி குக் அப்பா ராவ் ஆந்திர மிளகா பச்சியோட ஆகையா. ஓடி வா மிளகா பச்சி, ரண்டி மிளகா பச்சி. பச்சி எல்லாம் காரம், சாப்பிட்டா வரும் வீரம். எல்லாம் ஓ இஷ்டத்துக்கு தான் செய்வியா? எதுவா இருந்தாலும் ஆர்மியை கேட்டு தான் செய்யணும். இங்க பாருங்க கேப்டன், துப்பாக்கில சுடுறதுக்கு ஆர்டர் போடுங்க, இட்லி தோசை சுடுறதுக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்க ஒசரமா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த அப்பாராவோட அற்புத சமையல் தான். நாளையில இருந்து எனக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சு கொடு. அதெல்லாம் முடியாது சார். நீங்க தனி ஆளா போய் தீவிரவாதி எல்லாம் புடிச்சிட்டு வாங்க. உங்க உயரத்துக்கு நான் ஒரு மானை புடிச்சு சமையல் பண்ணி தரேன். இந்த பாரு அப்புறம் நீ அப்துல் கதர்னு பேரை மாத்திட்டு பாகிஸ்தான் கேம்புக்கு போய் அவங்க சாப்பாட்டுல விஷம் கலந்துரு, எல்லாரும் செத்துருவாங்க. சீச்சி, ஆர்மியில ஒரு நேர்மை வேணும். நான் குறுக்கு வழியில எல்லாம் போக மாட்டேன். எதிரியே வந்தாலும் சரி, பசினா சாப்பாடு போடணும், அதுல விஷத்தை கலக்க மாட்டேன். இந்திய ராணுவம் வீரத்துல தான் ஜெயிக்கும், துரோகத்துல ஜெயிக்காது. மிஸ்டர் கேப்டன், இது கண்டோன்மென்ட் ஏரியா. தீவிரவாதிகளுக்கு அகைன்ஸ்டா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. This is a very secret place. யார் இந்த புது ஆளு? Who is he? என் ஃப்ரெண்ட் மேடம். இல்ல, இவன் தீவிரவாதிகளோட இன்ஃபார்மர்னு நான் சொல்றேன். What do you say? நீங்க எல்லாரையுமே சந்தேகப்பட்டா அவங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மிலிட்டரிக்கு மட்டன் சப்ளை பண்ண வந்திருக்கான். ரொம்ப நல்லவன், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவன் இந்த கண்டோன்மென்ட் ஏரியாக்குள்ள வரவே கூடாது. வந்தானா? Shoot him. Yes madam. What happened? மேடம், தீவிரவாதிங்க காஷ்மீர் பண்டிட் 100 பேரை கொன்னுட்டாங்க மேடம். மேடம் आपका कौन? மேஜர், கண்ட்ரோல் yourself. ஓ இந்தியாவுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க ஆர்மி டே செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்ல, அது வாழ்த்துற மாதிரி நான் சில பணங்கள் அனுப்புறேன். அழுதுகிட்டு உன் ஆர்மி டே செலிப்ரேஷன் பண்ணிக்கோ. செலிப்ரேட். எத்தனை சாவு வந்தாலும் இந்திய ராணுவம் ஒரு அடி பின் வாங்காதுடா. நீங்க இரும்பு துப்பாக்கியோட வந்திருக்கீங்க, நாங்க இரும்பு இதயத்தோட வந்திருக்கோம். எங்க கண்ணை எழுந்தாலும் எழுப்போம், ஒரு பிடி மண்ணை இழக்க மாட்டோம். உங்களோட அழிவுக்கு நாங்க அடிக்க போற சாவு மணிதாண்டா இந்த ஆர்மி டே. பேரை காப்பாற்ற முடியல, உங்களால நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? பாகிஸ்தான் ஹோம் மினிஸ்டர் நேரடியா இங்க வந்திருக்கிறாரு பேசுறது. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? आपकी गवर्नमेंट और आपकी आर्मी मिलकर लोगों को अंडरकवर करती, ये हमारे देश का आप सब समझते हैं. காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இங்க வந்திருக்கிற ஐநா சபை கமிட்டியும் காஷ்மீர் பாகிஸ்தானோட சேரணும்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. அந்த பயத்துல தான் அவங்கள நீங்க கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சச்சே. Mr. Sardar Sahab, don't talk about the Indian military. நீங்க 2 தடவை யுத்தத்துல தோத்து போய் கோழைத்தனமா ஓடுறப்போ பாவம் போட்டோன்னு விட்டு வச்சோமே, அதுதான் எங்க தப்பு. அன்னைக்கு பார்டர் தாண்டி நாங்க வந்திருந்தா இன்னைக்கு பாகிஸ்தான் இருந்திருக்காது, நீங்க தூண்டி விட்ட காஷ்மீர் தீவிரவாதிங்க இருந்திருக்க மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சை தான் உங்க நாடு. மேஜர், நாட்டை பத்தி எங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் பேசலாம், உங்களை மாதிரி மிலிட்டரி ஆபீசருங்க பேசவே கூடாது. நீங்க கொடுக்கிற சம்பளத்துக்காகவோ போற ரொட்டி துண்டுக்காகவோ போத்திக்கிற கம்பளிக்காகவோ ஆசைப்பட்டு ஓடி வந்து நாங்க ராணுவத்துல சேரல. நாட்டு பற்றி எங்க நாடி நரம்பெல்லாம் ரத்த நாளமெல்லாம் ஓடுறதுனாலதான் நாங்க வந்து சேர்ந்தோம். இந்திய எல்லைக்குள்ள எதிரிங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுப்போம், தேசத்தை காப்போம்னு சத்தியம் பண்ணிட்டு தான் ராணுவத்துல சேர்ந்தோம். ஏசியில உட்கார்ந்துகிட்டு விஸ்கி உள்ள போனதும் எப்படி மக்களை ஏமாத்துறதுன்னு நினைக்கிறதா உங்க அரசியல். 24 மணி நேரமும் இரவும் பகலும் பார்க்காம அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து பனி மலையில கடும் குளிர்ல பசி தூக்கம் எல்லாம் மறந்து லட்சிய வெறியோட எதிரிகள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக போராடுறவங்க தான் நாங்க. அவங்க எங்க இருக்காங்க, யார் கடத்தினாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும். உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு 24 hours டைம் கொடுங்க. ஓகே. Not you sir. Sir. Yes, granted. Welcome. This is my area. ये जिंदगी और मौत का बॉर्डर है, समझे? मैं बहुत बड़ा पागल हूँ. எனக்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா உயிரோட மனுஷனு கூட பச்சையா சாப்பிட்டுருவேன், தெரியுமா?
உங்களுக்கு தெரியுமா என் தேசபக்திக்கு எரிஞ்சலா இருந்ததுனால ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியும் 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டேன். துண்ட துண்டா வெட்டி போட்டேன். காட்டியாரே! மிஸ்டர் டெரரிஸ்ட், tell me one thing. எதுக்காக எங்களை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க? உங்களை இந்தியா தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வரணும். அப்புறம் நீங்க ரிப்போர்ட் என்ன எழுதணும்னா காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு. இந்த விஷயத்தை நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு எங்க வயர்லெஸ் மூலமா சொல்லணும். அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. உங்களை யார் எப்ப சாக போறீங்கன்னு எனக்கே தெரியாது. सब टेररिस्ट पाकिस्तान के बॉर्डर के अंदर है. आपका चीफ को बोलिए उन्हें सर्च करके हमको हैंड ओवर करें, वरना हम अपना ऑपरेशन शुरू कर देंगे इमीडिएटली. ओवर. மேடம் நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? என்ன பரா? உங்களை இங்க இருந்து சென்னை கண்டோன்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம், அப்படியா? ட்ரான்ஸ்ஃபரா? ஆமா மேடம், உங்க ஹஸ்பண்ட் தான் மேஜர் ஜெனரல்ட்ட சொல்லி உங்களை அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சாரு. அவரா? ஆமா. எஸ், நான் தான். எதுக்கு? எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால உனக்கு அங்கேயே கேட்டு வாங்கிட்டேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. இத பாரு, இவ்வளவு பணியிலையும் குளிர்லையும் எதிரிங்க மத்தியிலையும் ஒரு பொண்ணு ஆபீசரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உன்னை பாராட்டுறேன். பட் இவ்வளவு டென்ஷன் எதுக்கு, இவ்வளவு பிரச்சனை எதுக்கு? Why all these problems? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். நாளைக்கு ஒரு ரவுடி உங்களுக்கு பிரச்சனை பண்ணா அவனுக்கு பயந்து நீங்க ரிசைன் பண்ணிடுவீங்களா? நான் எதுக்காக பண்ணணும்? அப்ப நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? நீ வேற, நான் வேற. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். உன்னை நான் பாதுகாக்கணும். நான் ஒண்ணு பண்றேன். நாளைக்கு உங்களை டைவர்ஸ் பண்றேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. மனைவியா இருந்தா தானே பிரச்சனை. இல்லன்னா ஏன் ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்துல நீங்க தலையிட மாட்டீங்கல்ல மிஸ்டர் ஷேகர்? நாளைக்கு டைவர்ஸ் பேப்பர்ஸ் சைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏய் பவானி, கோச்சுக்காத. என்ன சார்? ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க சார். நீங்க மேடத்தை சினிமாவுக்கு வா அப்படின்னு கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவீங்க சார்? வான் தான் கூப்பிடுவேன். அது ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுவீங்களா இல்ல உடனே வான்னு கூப்பிடுவீங்களா? நோட்டீஸ் எதுக்கு? வான்னா வர வேண்டியதாயா? ஒரு கோட்டி சார். சிங்கத்தை யாராவது சினிமாவுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவ உனக்கு சிங்கையா, எனக்கு பொண்டாட்டியா? மூடு வந்தா 3 ஷோ பார்க்கணும். பார்த்தாயா? என்ன இதெல்லாம்? என்ன பரோ, நீங்க கூட போங்க. ஏங்க, நீங்க நிஜமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? என்ன பவானி பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஒரு குடிமகளா இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு பாக்கி இருக்கு. ஒண்ணு மட்டும். ஒரு மனைவியா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யல. ஸ்டாப் ஸ்டாப். யாரங்க? நம்ம ஆளுங்க மாதிரி இல்லையே. நீங்க இருங்க மேடம், நாங்க போய் பாக்குறோம். Go வாங்க. ahead. டேய், யாரா நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் இந்தியா சேர்ந்தவங்க. பக்கத்து ஊரு குர்தாஸ்பூர். பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணத்துக்காக வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில ரொம்ப இருட்டிடுச்சுங்க. தீவிரவாதிகளுக்கு பயந்து இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருக்கங்க. காலையில போயிருவாங்க. ரொட்டி சாப்பிட்டீங்களா? யாரும் வெளியே உட்கார கூடாது. எல்லாரும் உள்ள போங்க. போங்க போங்க. யார் அவங்க? அவங்க நம்ம நாட்டுக்காரங்க தான் மேடம். பக்கத்து ஊரு. கல்யாணத்துக்கு போற வழியில இருட்டாச்சுன்னு தங்கி இருக்காங்க. ஓகே ஓகே, கெட் இன். இந்த செடி இங்க எப்படி? மேடம், இது என்ன செடி மேடம்? இது இங்க விளையிற செடி இல்ல. பாகிஸ்தான்ல மட்டும் விளையிற செடி இது. பாகிஸ்தான்லயா? அப்படின்னா இவங்க अभी अभी बॉर्डर सिक्योरिटी फोर्स वाले चेक करके गया और 1 घंटे में हम कर देंगे सर. हमारे देश के ऊपर किसी का बस नहीं आया. ओके सर, संभाल के कदम जल्दी. यस सर. எங்களை விடுங்க மேடம், அவங்க ஷூட் பண்ணிடுறோம். உண்மை தெரிஞ்சுக்கணும்னா அவங்க உயிரோட இருக்கணும், சாக கூடாது. ஐ நீட் them. எல்லாத்தையும் அப்செட் பண்ணிட்டீங்களே. நாளைக்கு விசாரணை வந்தா நாள மாட்டிக்குவேன். அவகிட்ட போய் சிக்க வச்சிட்டீங்களே. அவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவா. அவ புடிச்சு வச்ச ஆளுங்க உயிரோட இருந்தா தானே க்ளோஸ் பண்ணிட்டா? हराम के पिल्ले, कुत्ते हो तुम सब के सब. तुम लोग किसी काम के नहीं, सुअर के बच्चे. सुनो, நான் சொல்ற பிளான் நீங்க கரெக்ட்டா பண்ணணும். பவானி புடிச்சு வச்சிருக்கிற நம்ம ஆளுங்களை மிலிட்டரி கேம்ப்ல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க. கார்கில் பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்துறங்க. நான் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சு அவங்கள அங்கிருந்த கூட்டிட்டு போயிடுவேன்.
समझे? நம்ம நாட்டுக்காக உண்மையிலேயே போராடுற கேப்டன்களுக்கு, வீரர்களுக்கு, திருடங்களுக்கு நமஸ்காரண்டி. தீவிரவாதிகளுக்கு சமைச்சு போட்டு இந்திய அரசாங்கத்தோட பணம் எல்லாம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. எப்படிதான் வேஸ்டா போனாலும் சரி அவங்ககிட்ட இருந்து உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்காம விடவே கூடாது. கொட்டை மிளகா ஊறுகாய் எப்படி இருந்தது? அச்சாஜி கொடுங்கன்னா தெரியும். துரோகிங்களா சப்பாத்தி வந்து செந்திரிங்கடா. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. தீவிரவாதிகளை செத்து கிடக்குறானுங்க. மேடம், வாட் ஹேப்பன்? நீங்க பிடிச்சு வச்ச தீவிரவாதிங்க சூசைட் பண்ணிட்டாங்க. வாட்? எஸ், டெட் பாடிஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். அனுப்பிட்டீங்களா? நான் வரதுக்கு முன்னால எதுக்கு அனுப்பிட்டீங்க? அந்த வேனுக்கு செக்யூரிட்டி போட்டீங்களா? டெட் பாடிக்கு எதுக்கு மேடம் செக்யூரிட்டி? அதுக்கு இருக்கு மிலிட்டரி. You don't have any right to take decision on them. சாரி, ஆர்மி ஜெயிலுக்கு இன்சார்ஜ் நான் தான். உங்களுக்கு அதிகாரம் இல்ல. You are not part of army. You are only signal major. I may be a signal major, but I am part of military. அவங்கள பிடிச்சது நான் தான், இன்சார்ஜ் நான் தான். Of course, அவங்களுக்கு இன்சார்ஜ் நீங்களா இருக்கலாம். அவங்க டெட் பாடிக்கு இல்ல. வீர ஜவான்களே, இந்த விஜய் ஆபரேஷன் ஒரு முள் கிரீடம் போன்றது. இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் சுகமான சுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஓமு, இவன் என்ன மிலிட்டரிக்கான இல்ல அரசியல்வாதியா இப்படி பேசுறா? நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மரணமடைந்த மேஜர் துர்காவின் ஆத்ம சாந்திக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். தேவையில்லை மிஸ்டர் அசோக். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் சார். வார்ல கேப்டன் கரண் கூடவே பாகிஸ்தான் குரூப் என்ன போர்க்கைதியை அரெஸ்ட் பண்ணி இல்ல சார், வேணும்னே நானே போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எதுக்குன்னா எனிமி கேம்புக்குள்ள போயிட்டா தீவிரவாதிகளை பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அசோக் மாதிரி நம்ம நாட்டை உயிரை நேசிக்கிற ஒருத்தர் இந்த பொறுப்பான பதவியை ஏத்துக்கிறதுக்காக முன் வந்திருக்காருன்னா உண்மையிலேயே he loves India. He'll die for India. மேஜர் பவானி, நீங்க இல்லாததுனால ஆபரேஷன் விஜய கவர்மெண்ட் கேப்டன் அசோக் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ நீங்க வந்துட்டதுனால அசோக்க சிரமப்படுத்த வேண்டாம். உங்க பொறுப்புகளை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். Thank you, sir. செத்தவ இப்படி திரும்பி வந்தா? எங்க ஊர்ல ஒரு திருட்டு பொண்ணு இருக்கிறா. அவளை பார்க்கிறதுக்கு சேம் டு சேம் யோ மாதிரியே இருப்பா. ஒருவேளை அவளைத்தான் மிலிட்டரி மேஜரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இங்க பாருங்கய்யா, இது என்ன மிலிட்டரி ஹோட்டல் நினைச்சீங்களா? யார் வேணா வந்து சாப்பிட்டு போறதுக்கு? இது மிலிட்டரியா? மிலிட்டரி. திருடி மேஜர் ஆக முடியுமா? ஏ ஆக கூடாது. ஆகலாம்ல. மேஜர் அவதானானே மிலிட்டரி டெஸ்ட் வச்சு பாருங்க. ஜல்தி கரோ ஜல்தி. குட் மார்னிங் மேம். விஜயா, சேகர் சார் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நம்ம மேஜர் சாருக்கு நான் ஆர்மியில சேரணும்னு ஆசை. அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸால நான் இவ்வளவு சீக்கிரம் இந்த பார்டர்லயே ரெக்ரூட் ஆயிட்டேன். அன்னைக்கு நான் அவசரப்பட்டு உன்னை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. புதுசா வந்திருக்கிற சோல்ஜர் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். எஸ் மேடம், யூ ஆர் a major, I am your soldier. மேஜர் பவானி, ஒரு முக்கியமான விசாரணைக்காக நாங்க முப்படை தளபதிகளும் சேர்ந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கிளாரிஃபிகேஷன் கமிட்டி மீட்டிங் ரொம்ப ரகசியமா நடக்க வேண்டியது. பட் இது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் சோல்ஜர்ஸ் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால இதை இங்கேயே நடத்துறோம். தப்பே இல்லை சார். மேஜர் மேல நம்பிக்கை இருந்தா தான் சோல்ஜர்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. That too, this is not public place. This is our own military cantonment area. You can proceed like court martial, sir. சோதனை பண்ண எந்த இடமா இருந்தா என்ன சொல்லுங்க. நீங்க எதிரிங்க கையில மாட்டிக்கிட்டு சஃபராய் திரும்பி வந்திருக்கீங்க. அதனால உங்க மனநிலை மேஜரா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்காதுன்னு சில ஆபீசர்ஸ் அபிப்பிராயப்படுறாங்க. சாரி மேஜர், எல்லாரும் முன்னாடி உங்க மென்டல் கண்டிஷன் கரெக்டா இருக்குன்னு நிரூபிச்சாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்ங்கறீங்க? நம்ம ஆர்மி டோட்டல் ஸ்ட்ரென்த், நம்ம இந்தியன் வார் டீடைல்ஸ், நம்ம ஆர்மியோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இப்ப எல்லாரும் முன்னாலயும் சொல்லணும். இப்ப பொழப்பு கிழிஞ்சு போயிரு. நீ ஊத்துறா. இது அநியாயம் சார். நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட மேஜரை இத்தனை பேருக்கு முன்னால கேள்வி கேட்கறது அவங்களுக்கு இல்ல, இந்த ஆர்மிக்கு அவமானம். சோல்ஜர், இட்ஸ் none of your business. சொல்ல முடியலன்னா கவலைப்படாதீங்க. மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 year ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்க சேவையை நம்ம ஆர்மில இருக்கிற 9 லட்சம் பேரும் மறக்க மாட்டாங்க. நோ,
மொத்தம் நான் மாமி 9 லட்சம் இல்ல 11 லட்சம். ஃபைட்டிங் கோர் 8 lakhs, artillery 50,000, air force 3 lakhs, navy force 3,20,000, aviation corps 100 soundless 3, jet attackers 700, EL planes 15, decoys 10, submarines 50, atomic 10, big warships 75. 1984 5th June அன்னைக்கு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது. மேஜர் ஜெனரல் கேஸ் பிராட், லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்எஸ் தயால் தலைமையில கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ணி அகாலிதள் லீடர் பிரிந்தன்வாலாவை ஷூட் பண்ணோம். 2KL first war code, all DD second war code, XL and third war code, PT Punjab golden temple attack code, and brown elephant red star operation code. In any case, we should not tell our Indian army codes. That's why I didn't tell, sir. If you permit me, I'll tell that also. Not necessary. Best of luck, Major. Thank you, sir. இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு கேப்டனா? அது இல்ல மேடம், நான் உன்னோட சொல்ல மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட விஜய் ஆபரேஷன்ல இருந்து நீ 2 வருஷம் லீவ் எடுத்துக்கலாம். நோ நோ நோ, ஐ லவ் இந்தியா, ஐ டை ஃபார் இந்தியா. அட அட அட